வாசிக்கும்படியாக திருவிழா பகுதி வாசித்து முடிந்திருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. Life always gives a second chance each today. வாழ்க்கை நமக்கு சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுக்கிறார். அது இன்றைக்கு தன்னுடைய நாளைக்கு. இந்த சந்தர்ப்பத்துக்காக அநேகருக்கு கொடுக்கப்படலை. ஆனா உங்களுக்கு எனக்கும் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுத்து இந்த நாளை அவருடைய திட்டத்தை சித்தத்தை செய்யும்படியா, நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியா, பசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியா, உண்மையில ஒரு வாழ்க்கை வாழும்படியா, சாட்சியா இருக்கும்படியாக உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கை சந்தர்ப்பத்தை கூட்டி இந்த நாளில் வந்திருக்க யாவரையும் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காலங்கள என்னுடைய சமூகத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் இந்த புதிய வார்த்தை நமது அதிகாரங்களை நம்ம ஒப்படைப்பிலிருந்து இந்த நாமளுக்குள்ளது இந்த வாரம் முழுவதும் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளோடு நம்முடைய கிராமத்து ஜனங்களோடு கூட இருப்பாராக. இந்த காலங்களில் சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவா சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்த பகுதியிலே சங்கீத புத்தகம் 138 சங்கீதத்துல 8 வசனம் முதல் சென்டென்ஸ் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்யும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஒவ்வொரு நேரமும் சொல்லணும். உலகத்துல நாம் வாழ்ந்த உலகத்துல அநேக எதிர்பார்ப்போடு, அநேக பிரச்சனையோடு, அநேக நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக முறை காத்திருக்கிறோம். ஆனா சில நேரம் நம்ம சில காலத்தில் தோல்வியற்று போய்விடும். சில வாழ்ந்திருப்ப நிறைவேறாமல் போய்விடுது. நாம் யோசிப்பது கைப்பிடிவிடாமல் போய்விடுது. ஆனா இந்த காலங்களில் கர்த்தர் வார்த்தை சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஒரு புத்தகத்தில் ஒரு வார்த்தை நிஜமா வாசித்தேன். உன்னுடைய பிரச்சனை மலையை போல இருக்கலாம், இது என்னால செய்ய முடியுமா, இந்த காரிய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி சில என்னால முடியாதுன்னு சொல்லி இந்த காரியமாக செய்து முடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனை பெருசா சொல்லணும். சொல்லுவாங்களா, அந்த தண்ணி தலைக்கு மேல ஏறியா பிரச்சனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனை. அநேக வாழ்க்கையில சில காரியங்களை வாழ்க்கை தாங்க முடியாத காரியங்கள், நிறைவேற்ற முடியாத காரியங்களால அநேக தவறான வழிக்குள் பிரவேசிக்கிறாங்க, தவறான முடிவு எடுத்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய சமூகத்தில் காத்துள்ள பிள்ளைகளுக்கு கேட்க சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். என்னால் செய்து முடிக்க முடியாத காரியம், என் பலத்துக்கு மிஞ்சின காரியம், என் யோசனைக்கு மேலான காரியம் காணப்படுகிறது. எப்படிப்பட்ட சொன்னால் சரி, அவரால் முடியும். ஏன்னா அவருக்கு லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம். செங்கல்ல பிறந்தாண்டவர், அது பிரமிக்கத்தக்கதாக நம்ம எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியம். பின்னாலே பாவம் செய்து பின்னால் தொடச்சிட்டு வராரு. முன்பாக செங்கல், மோசே ஜனங்கள் வருடத்துக்கு முன்பாக நிற்கிறாரு. மோசே என்ன செய்ய தெரியல. அவரு ஜனங்களுடைய கூப்பல் பெரிதா இருக்குது, ஜனங்கள் முழுமுழுப்பு பெரிதா இருக்குது. ஐயோ எங்களை கொண்டு கொடுங்க, கூட்டிட்டு வந்தீங்க என்று சொல்லி மோசே பார்த்து முழுமுழுத்தாங்க. மோசே தெரிஞ்சாரு, மோசே தேவனுடைய சமூகத்தில் போயிருந்தா. அந்த வார்த்தை பாருங்க, மோசேக்கு தைரியம் கொடுத்து, மோசே உன் கையில கொடுத்த கோலை நீட்டுப்பா மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பார்த்தீங்களா. அந்த கோலை நீட்டும் போது தேவன் கீழே காட்சி அனுப்பி அந்த
செங்கடல் நடந்து போனாங்க. எப்படி அற்புதம் பார்த்தீங்களா? இந்த அற்புதத்தை பார்த்த கண்கள் எவ்வளவு பாக்கியம் உள்ள கண்கள் பார்த்தீங்களா? ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் செய்து முடிக்க முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் சகலத்தை செய்ய வல்லவர். புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, என்னால் செய்யப்பட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்முடைய இப்ப நம்ம உனக்கு முடியாத கருத்து இருக்குதா? நான் உன்னை உருவாக்குறேன், என்னுடைய ஜீவ சுவாசத்தோடு கொடுத்தேன். இது மட்டுமில்லாம என் சிலுவையில் உனக்காக இரத்தத்தை சிந்தினையா, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, அன்புகளுக்காக, நம்ம மீறுதலுக்காக கல்வார் சிலுவையில் இரத்தத்துக்கு ஜீவனையே கொடுத்தாரையா. மற்ற காரியம் செய்யாமல் இருப்பது எப்படி? நாசதி விழுந்த காலங்கள் அவர் எனக்காக யாவையும் செய்து ஒவ்வொரு நாள் எப்போதான் நம்மளால் முடியாத காரியம் வரும்போது, எப்போ நமக்கு மிஞ்சின காரியம் வரும்போது, நம்ம தேவைகள் சந்திக்க முடியாமல் இருக்கும்போது மறந்துடாதீங்க, என்னுடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு கிருபையா படுக்கப்பட்டது, இலவசம் கொடுக்கப்படுது. இந்த வார்த்தை தியானிக்கும் போது பக்தர் சொல்லுகிறாரு, சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாருன்னா, அன்றைய வார்த்தை எனக்கு கிடைக்காம இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்துவே இருப்பேனே. ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காம இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வார்த்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த காலங்களை கர்த்தர் வார்த்தை சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். என்னால் முடிக்க முடியாத காரியத்தை செய்து முடிப்பார். நான் விரும்பி கிடைக்கக்கூடாத காரியத்தை எனக்கு செய்து முடிப்பார் அவர். இந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சமூகத்தோடு நிற்கும் போது, கர்த்தர் வார்த்தை கேட்கும் போது, அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வருகிறதா இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்கிறதா இருக்கிறதா, அவர் மேல் விசுவாசம் பாருங்க. அந்த 10 விசேஷம் 18ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. என்ன சொல்றா, ஒரு காண ஸ்திரீ தன் பிள்ளைக்காக எப்படி சமூகத்தை கெஞ்சும் போது அவர் என்ன செய்தாரா, அவரை பார்க்கவே இல்லை, பார்க்கறது கூட. ஆனா காண ஸ்திரீ இயேசு தொடர்ந்து பின்னோக்கி போனான். ஏன்? தன் பிள்ளை சுகவீனமாக கிடைக்கிறதை பார்த்து உள்ளம் உடைந்ததுனால இயேசுவினால் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி இயேசு பின்னால் தொடர்ந்து போனார். கடைசி வார்த்தை சொல்றார், விசுவாசம் வெளியிருக்கு, விசுவாசம் புரியுது. நீ விரும்புகிற காரியம் விரும்புகிறபடியே நடக்கும். விருப்பம் என்ன? ஈனாலத்துக்கு வருகிறது, எதற்காக அழைத்துக்கு வருகிறது? முதலாவது நன்றி சொல்ல வர வேண்டும். இரண்டாவதாக அந்த தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து வர வேண்டும். காலங்கள் சமூகத்தில் காத்துக்கொள்ள கேட்க சொல்லுங்கள், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவும் செய்து ஒவ்வொரு நாள் தேவைகள் வரும்போது, பாடு வரும்போது, பிரச்சனை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மிஞ்சின காரியம் வரும்போது ஆண்டு கொடுதலை கொடுப்பார். இந்த காரியத்தை வாழ்க்கை செய்வார், இந்த காரியம் கைவிடி வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்திலே காத்திருந்து விசுவாசம் வார்த்தை சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் நிச்சயமா நடக்கும் சொல்ல வார்த்தை சொல்லுவது. அவர் எனக்காக யாரும் செய்வார். யாருக்காக? அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது 3ஆம் வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீது விதமா சொல்லுகிறாரு, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுத்தரவு கூப்பிடு. அவர் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டும் என்றார். நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் கண்டு கைவிட வர வேண்டும் என்றார். சொல்லப்படுகிறது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுத்தரவு, என் ஆத்மாவிலே பலத்தந்த என்னை தெரியப்படுத்த. இந்த காலங்களில் அவர் எனக்கு அறியாமல் செய்ய வேண்டும் என்றார். நீங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் அவர் நோக்கி கூப்பிடுறது. இந்த காலங்களில் சமூகத்தில் காத்திருக்கிறது. இந்த நாட்களுக்கு சேர்க்க போகும். அநேக காரியங்கள் சந்திக்கணும், அநேக காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும், அநேக பிரயாசங்கள், அநேக முயற்சிகள் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் தேவை உங்களுக்கு எனக்கு வெற்றி தருகிற ஆண்டவராக இருக்கிறாராம். அவர் எனக்காக, அவர் உங்களுக்காக, என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறாராம்.
34 சங்கீதத்தில் சொல்றது, சிங்க குட்டிகள் காய்ச்சல் பட்டினியானலாம் கர்த்தத்திற்கு ஒரு நன்மை கிடைக்கும். காலையில் ஒரு சமூகத்தில் கர்த்தருக்குள்ள ஒரு விஷயம் எனக்காக யார் செய்வோம். இந்த நாட்கள் குறிச்சிக்க போகிறோம். அநேக தேவை சந்திக்க போகிறோம். அநேக பிரச்சனை சந்திக்க போகிறோம். எல்லாத்தையும் உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவராக இருக்கிறார். நம்ம தேவையை சந்திக்க ஆண்டவராக இருக்கிறார். கண்கள் கூடி மனப்படியே கர்த்தரை காத்து பண்ணிக்கோமா. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேர்வுக்கு கூட இல்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேர்வுக்கு கூட இல்லையே. கூட இல்லையே. கூட இல்லையே. ஆண்டவரை தேர்வுக்கு கூட இல்லையே. சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேர்வுக்கு கூட இல்லையே. ஒரு தேர்வுகளுக்கு குறைவொன்றும் இல்லை. உங்களை விசாரிக்கிற ஆண்டவர் நமக்காக யாவும் செய்து முடிக்கிறார். நம்மளே அன்பு கொள்கிறார்கள். நம்ம நோக்கமாக இருக்கிறார்கள். நமக்காக யாவும் செய்து முடிக்கிறவராக கட்டளை காத்து ஏற்படுமா. சிங்காசனம் அந்த வீட்டில் இருந்து நீதி சூரியனை சமாதானத்தின் தேவன் நல்லா சிந்திக்கப்பட்ட காலங்களே காரணங்களே அப்பா. இந்த காலங்களுக்கு உங்களுடைய சமூகத்திலிருந்து அப்பா விளக்கி பார்த்ததுக்கப்பா இதே தியானிக்க விடுப்பதற்கு காரணங்களே அப்பா. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பான்னு சொல்லி வார்த்தை சொல்லுவாரப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கேட்க செவியோட வாழ்க்கையிலேப்பா அப்பா விரும்புவதற்கான எதிர்பார்த்த காரியம் கைவிடுவதை கேள்வி செய்வார். ஒவ்வொரு பேர் வாழ்க்கையிலேப்பா விரும்புகிற காரியம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகை கொடாமல் மறந்துவிட்டு ஒருவருக்கு அன்பில் ஐக்கிய சமாதானம் காணப்பட நீங்க பிரசுத்தமாக இருக்கிற போது நாங்களும் உலகத்தில் வாழ்க்கை நாங்கள் பிரசுத்தமாக வாழ்களுக்கு கேள்வி செய்யணும். உலகத்துடைய பாவத்துடைய சுமட்டுவார்கள் அக்கிரமத்துடைய சுமட்டுவார்கள் நாங்கள் உங்களோட உத்தமத்தை பிரசுத்தத்தோடு காண இருக்கிறேன். இந்த நாளில் இருபத்தி பிள்ளைகளையும் கிராமத்து ஜனங்களுடைய கருத்தை பண்ணிக்கிறார். இந்த நாளில் ஊருடைய வாழ்க்கை தேவை வாழ்க்கை எல்லாத்தையும் நிறைவேற்றிவிடும். ஒரு குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கை சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆசத்தை ஓட்டுநர் வியாதிகள் இயேசு நாமத்தில் வினமாய்ப்பதற்கு முகத்தின் வழி ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் ஓட்டுநர் பிரதாசம். இந்த நாளில் பிள்ளைகளின் கிராமத்தை ஒவ்வொரு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கப்பா. வேலை சொன்ன சுகத்துக்களை காண்பிக்கப்படுது அப்பா. கை பிரயாச தாசம் உறுதிப்படும். அது ஒரு லட்சம் ஓடியப்பட்டு ஒவ்வொரு வீட்டில் தேவாங்க எல்லாவற்றையும் நிறைவேற்றப்படும். இந்த நாளில் எங்கள் திருச்சூர் பிள்ளைகள் என் கிராமத்து ஜனங்களும் அப்பா அப்பா வாகனம் வைத்திருக்க ஒரு பிள்ளைதான் செபிக்கிறப்பா. எத்தனை ஆபத்துகள் நடந்து கொண்டு இருக்குதப்பா. எங்கள் பிள்ளைகள் வாகனம் ஓட்டும்போது கூட இருக்கு, சைக்கிள் ஓட்டும்போது கூட இருக்கு, பைக் ஓட்டும்போது கூட இருக்கு, ஆட்டோ ஓட்டும்போது கூட இருக்கு, கார் ஓட்டும்போது கூட இருக்கு, அப்புறம் டிராக்டர் ஓட்டும்போது கூட இருக்கு, லாரி ஓட்டும்போது கூட இருக்கு, பஸ் ஓட்டும்போது கூட இருக்குப்பா. எங்கள் பிள்ளைகள் வாகனம் வைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தா இப்படி சமூகம் சொல்லட்டும், இப்படி பிரசம் இருக்கட்டும், இப்படி பாதுகாக்கப்பட்டும். நீ வண்டி ஓட்டுற ஒவ்வொரு பிள்ளைகளும் லாபத்து தேவை உங்களை இடைத்து பாதுகாப்பு. இந்த நாளில் பல விடத்தோடு சுக விடத்தோடு வியாதிக்கு பெரிதாக இருக்கிறப்பா. எப்படி இருளுக்கு வெளிச்சம் திக்கிறதோ ஒவ்வொரு வாழ்க்கையில் இவ்வளவு காலை நீங்கி போய் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது. இந்த நாள் முழுவதும் எங்கள் பிள்ளைகளோடு என் கிராமத்து ஜனங்களோடு கூட இரவுல இப்படி சமூகத்தில் வந்தப்பா
கொடுமை குற்றம் செய்தவர்கள் நாங்கள் மன்னித்தது போல நாங்கள் செய்த எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்கள் சோதனை கொண்டு செய்யப்படாமல் தீவிர லட்சத்துக்களும் ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் விளைவுகளே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானம்